ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேபி இந்த நம்ம பிக் பாஸ் சீசன் 9ஓட டைட்டில் வின்னரான நம்ம திவ்யா கணேஷை விட ரொம்பவும் ஒரு ஸ்டார் கண்டஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் பார்வதியும் கமருதீனும் தான் சொல்லணும். ஏன்னா பிக் பாஸ் சீசன் 9 முடிஞ்ச உடனே யாருமே வின்னரையோ இல்லை ரன்னர்-அப் 1 ரன்னர்-அப் 2 யாரை பற்றியுமே பேசலை. ரொம்பவும் பேசிகிட்டு இருக்கிறது பாரு பற்றி தான் மக்களும் பேசுகிறாங்க. கண்டஸ்டன்ட் கிட்ட இன்டர்வியூ மற்ற கண்டஸ்டன்ஸ் கிட்ட இன்டர்வியூ எடுக்கிற யூடியூப் சேனல்ஸும் கேட்கறது பாரு கம்ருதீனை பற்றின கொஷின்ஸ் தான். ஒன்று அந்த கார்டாஸ் கொஷின்ஸ், இல்லைன்னா பாரு கூட நீங்கள் மேபி எதாவது ஃபைட் பண்ணியிருந்தீங்களா அதை பற்றி கிளாரிஃபை பண்ண சொல்லுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. இது மாதிரி தான் போயிட்டுருக்குது. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் ஃபஸ்ட் திங் ஒன்று என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம கனி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, பெரியாரிஸ்ட் ஃபேக் ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாருவை பற்றி சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள். ஏன்னா நான் இதை எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்கிட்ட பிக் பாஸ் ஹவுஸில் வந்து பேசின விஷயங்களை நான் இப்போ வச்சு பார்க்கும்போது ஃபேக் பெரியாரிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம கனி சொல்லியிருக்காங்க. செகண்ட் திங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திவ்யா கணேஷ் வந்து நம்ம பார்வையும் கம்ருதீனையும் வெறுப்பேற்றுற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தேர்ட் திங் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சாண்ட்ரா பிரஜின் இருக்காங்கல்ல, நம்ம சாண்ட்ரா பிரஜின் வந்து ஒரு பிஆர் டீம் வந்து செட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இருக்கும்போது தான் பிஆர் டீம் செட் பண்ணுவாங்க. பட் வந்து சாண்ட்ரா மேலே இருக்க அந்த 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 நெகட்டிவ் திங், அவங்க மேலே இருக்க அந்த நெகட்டிவ் இமேஜை தூக்கிறதுக்காகவே ஒரு பிஆர் டீம் வந்து இப்போ வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்குறோம். இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் பார்வதியும் கமருதீனும் லிவிங் லைஃப்பில் இருக்கிறாங்க. அதாவது 2 பேருமே மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆனாலும், அவங்க அதுக்கு வந்து ஒன் 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 1 ஆர் 2 இயர்ஸ் அதுக்கு டைம் கேட்டிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது மேரேஜ் பண்ணிக்கிற யாருமே ஒரு 6 மந்த் அந்த ஃபாரின் கல்ச்சர் மாதிரி ஒரு லிவிங் டுகெதராக இருந்துட்டு, அது செட் ஆனால் அப்படி அதுக்கு மேலே தான் அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே ஸ்ட்ராங்காக அடி எடுத்து வைக்கிறாங்க. அதாவது மேரேஜ் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ளே. ஏன்னா இதை வந்து இது எல்லாருக்குமே பொருந்தும். இப்போ வந்து மேக்ஸிமம் விஜய் அர்ச்சனா இருக்காங்கல்ல, சாரி விஜய் ஆதவன் அப்புறம் பாண்டியன் ஸ்டோர்ஸில் குலிலியா கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, இளையராஜா சாரோட ரிலேட்டிவாக இருப்பாங்கல்ல, அவங்க ரெண்டு பேருமே இது இது வந்து லிவிங் லைஃப்பில் தான் 1 இயருக்கு மேலே இருந்திருக்காங்க. ஆனால் விஜய் ஆதவனுக்கும் இது வந்து செகண்ட் மேரேஜ், நம்ம குழலிக்கும் இது செகண்ட் மேரேஜ் கிடையாது. அவங்க வந்து இவங்களோட ஹஸ்பண்டை அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க. டிவோர்ஸ் ப்ராசஸில் விஜய் ஆதவன் இருக்கிறாரு. ஆனால் அவங்க 2 பேரும் 1 இயருக்கு மேலே லிவிங் டுகெதராக இருந்திருக்காங்க. இப்போ கூட ரீசெண்டாக அவங்களுடைய விஜய் ஆதவனோட குழந்தையோட ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே செலிப்ரேஷனை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ வந்து லிவிங் டுகெதராக இருக்கிறது வந்து ஒன்றும் தப்பு கிடையாது. லிவிங் டுகெதராக லைஃப்பில் இருந்துட்டு அவங்க அந்த பிடிச்சா ப்ரொசீட் பண்ணுறாங்க. இல்லை அப்படின்னா அதோட பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. இது வந்து இப்போ இருக்கிற கல்ச்சர். பட் வந்து இது வந்து எல்லா இடத்துலையும் கிடையாது. மோஸ்ட்லி சிட்டிஸ், சென்னை, அப்புறம் மும்பை, பெங்களூர் இந்த மாதிரி ரொம்ப ஹைடெக் சிட்டிஸில் தான் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதே தவிர, இது வந்து இன்னும் அவ்வளோவா நம்ம கல்ச்சர் கூட ஒன்றும் அடாப்ட் ஆகலை. பட் அது ஒன்றும் இப்போ யாரும் தப்புன்னு சொல்கிறல, எல்லாம் ரொம்ப கேஷுவலாக இந்த விஷயம் நடந்துட்டு இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம வந்து அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க சிபி ட்ரெண்டிங்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் திங் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கனி வந்து சொன்ன விஷயம், அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கம்ருதீனும் விஜய் பார்வதியும் ஒரு அந்த என்ன சொல்கிறது, வைப் வித் பாரு அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் விஜய் பார்வதியோடது. அதில் வந்து என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து 2 பேரையும் காஜி கப்புள்ஸ் அப்படின்னு அந்த சோ கால்டு வார்த்தையை சொல்கிறது எனக்கு ரொம்ப உண்மையிலேயே கஷ்டமாக இருக்குது கம்ருதீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்களும் ஒரு பொண்ணு தானே, அவங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்கும்ல. ரொம்ப என்னதான் பிரேவ் அண்ட் போல்டாக இருந்தாலும் அவங்க ஒரு பொண்ணு அப்படிங்கிறத எல்லாருமே மறந்துடுறாங்க. ஏன்னா ஒரு பொண்ணை பற்றி அதிகம் தப்பாக பேசுகிறது இன்னொரு பொண்ணு தான். ஃபார் எக்ஸாம்பிள் அரோரா, திவ்யா கணேஷ், அப்புறம் கனி சொன்னது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறமேலு திவ்யா கணேஷ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கம்ருதீன் அந்த ரெட் கார்டு எவிக்ஷனுக்கு அப்புறமேலு கம்ருதீன், நான் உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன், தயவுசெய்து வெளியில் போனோன்னே இதை இப்படியே கட் பண்ணிடுங்க, அண்டர்லைன் பண்ணி பாருங்கள், இதை இப்படியே கட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னா,
அவங்க பண்ணுனது தப்பு தான். ஏன்னா 2 பேருமே லவ் கன்டென்ட் பண்ணலங்க. உள்ள லவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு மோதல் ஆரம்பிச்சுச்சு. அதுக்கப்புறமேலு அவங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள லைன்ல வந்தாங்க. அதுக்கப்புறமேலு மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் போச்சு. ஆ அத பத்தி சொல்ல வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. அப்படி அத பத்தி திவ்ய கணேஷ் சொன்னத பத்தி வைபித் பார்வல நம்ம விஜய் பார்வதி கமருதீன பத்தி கேட்குறாங்க. அந்த மாரி சொன்னாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த மாரி சொன்னாங்க தான். ஆனா அந்த மாரி சொன்னவங்க கூடயே நான் இப்ப டச்ல இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கு விஜய் பார்வதி விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பாங்க. இன்னொரு விஷயம் அப்படின்னா, அந்த காஜி கப்புல் அப்படிங்கிற வேர்ட வந்து யூஸ் பண்ணி விஜய் பார்வதிய சொல்றது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ரொம்ப டஃப்பா இருந்ததுடா எனக்கு அந்த டைம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதாவது அதுக்கு அவரு ஒரு நல்ல கமருதீனுக்கு இப்போ ஒரு நல்ல மெச்சூரிட்டி வந்துருச்சு. ஒரு பொறுமை வந்துருச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா, அவருக்கு அது ஒரு நல்ல எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்திருந்தாரு. ஏன்னா, லவ்வுக்கும், லஸ்ட்டுக்கும் ஒரு தின் லைன் தான் இருக்கு. இட்ஸ் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் அது. அதாவது காதல் அதிகமா போனா அது லஸ்ட்டு. அது கம்மியா இருந்தா அப்டின்னா, அது தெய்வீக காதல். டச் இல்லாம, எதுவுமே இல்லாம இருக்கிறது அது தெய்வீக காதல். 2மே காதல் தான். காதல்ல அதிகம், குறைவு அப்டின்லாம் கிடையாது. 2மே ல ல காதல் காதல் அப்படிங்கிற ஒரு மெல்லிய கோடுல 2மே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, நான் இன்னும் அவ்வளோலாம் அவ்வளோ தூரம் போகல. நான் வந்து அந்த தின் லைனுக்கு இந்த பக்கம் தான் இருக்கேன். அப்படின்னு சொல்லிட்டு கம்ருதீன் சொல்லியிருந்தாரு. சொல்றவங்க சொல்லிட்டு போட்டும். இந்த ரிலேஷன்ஷிப்ல நானும் நீயும் இப்ப லவ்ல இருக்கோம்ல அப்படின்னு இப்போ எப்படி சொல்றது? அந்த விஷயம் ஒரு மோதல்ல ஸ்டார்ட் ஆயி, ஒரு காதலுக்கு வந்து ஒரு ஃப்ரெண்டுங்கிற லைனுக்கு வந்து, அதுக்கப்புறம் அ லவ்வர்ஸ் ஆயி, அதுக்கப்புறமேலு மோர் தென் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போயி, இந்த மாதிரி இன்னைக்கு நம்ம ஒரு கமிட்மெண்ட்ல இருக்கமே, இன்னும் நம்ம இதுலருந்து வெளியில போலியே அப்படின்னு சொல்லிட்டு கமருதீன் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், பார்வதி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு ரொம்ப ரக்கடா இருந்தேன்டா. அப்பல்லாம் ரொம்ப சண்டைக்கு வரியா பார்த்துக்கலாம். ஆனா, இந்த ஒரு சின்ன விஷயம் என் மனசுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான், நான் வந்து ரொம்ப சாஃப்ட்டா ஒரு ஒரு மென்மையா உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. அதுக்கு கமருதீன் இதெல்லாம் நம்புற மாரியாடி இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அது ரொம்ப கியூட்டா 2 பேரும் அந்த கன்வர்சேஷன் அவ்வளோ அழகா இருந்துச்சு அவங்களுக்குள்ள. அது மட்டும் கிடையாது. இப்ப விஜய் பார்வதி பத்தி அவங்க அந்த கனியோட அந்த விஷயத்துக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்துருப்பாங்க. அத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அ நம்ம திவ்யா கணேஷ் வந்து ஸ்டார்ட் மியூசிக்ல வந்து அந்த கரெக்ட்டா பாடலைன்னா ஸ்ப்ரே அடிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வருதுல்ல. அதுல அந்த ரவுண்ட்ல அந்த தண்ணி அடிச்சத வந்து தொடச்சுக்கிறதுக்கு வந்து கம்ருதீன் வந்து கர்ச்சீஃப் தருவாரா, அதுக்கு வந்து தொடச்சிட்டு திவ்யா கணேஷ் வெளியில போனா உங்கள திட்ட போறாங்க கம்ருதீன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அத அப்படியே விஜய் பார்வதி இமிட்டேட் பண்ணி காட்டி, "டேய் நான் எதுக்குடா திட்டுவேன்? அந்த அளவுக்கு நான் மோசமாடா? நான் தான் உன் பேச்சுக்கே வரலையே! நீ எல்லாம் ஒரு" அப்படின்னு சொல்லிட்டு அதோட கட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுலருந்து நல்லா தெரியுது. திவ்யா கணேஷோட எந்தவித விஷயத்துலயும் அவங்க அவங்கள பத்தி பேச விரும்பல. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மேல காண்டா